தங்கமயில் பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இத்தனை நாளா வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே எந்த ஒரு உண்மையுமே சொல்ல முடியாம சரவணன் தவிச்சிட்டு இருக்கிறப்ப இங்க வீட்டுக்கு வந்த முத நாளே குழலி வந்துட்டு தங்கமயில் ஆதார் கார்டை மறைக்கிறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயிலுக்கு சரவணனோட வயசு கூட அப்படிங்கிற உண்மையை தங்கமயிலோட ஆதார் கார்டை எடுத்து காமிச்சு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு இப்ப குழலியே ஒரு முடிவு கட்டினது. உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாண்டியனோட வீட்டுக்கு தீபாவளிக்காக வந்த செந்தில் வந்துட்டு மறுபடியும் எப்பரா கோட்ரஸுக்கு கிளம்புறது தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீனா பார்த்தனா என்ன நடந்தாலும் மறுபடியும் கோட்ரஸுக்கு போகவே கூடாது, பேசாம நம்ம இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற முடிவோட அவங்களுமே செந்தில் கூட போறதுக்கு விருப்பமே இல்லாம அவங்க பாட்டு கோமதி கூட பேசாம படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவோட வீட்டுல இருந்து வேற செந்திலுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாப்பிள்ள நீங்களும் மீனாவும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, உங்களுக்காக எல்லாமே சமையல் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னுமா கிளம்பாம இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மீனாவோட அப்பா செந்திலுக்கு இப்ப போன் பண்ணிட்டாரு. நான் காலையில இருந்து அங்க வரதுக்கு ரெடியா தான் மாமா இருக்கேன், இந்த மீனா என்ன மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்குன்னே தெரியல, காலையில இருந்து நான் கூப்பிட்டு இருக்கிறேன், இப்ப போலாம் அப்ப போலாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கு, இப்ப வரைக்கும் கிளம்புன பாடே இல்ல, இந்த மீனா எதுக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா நான் கிளம்பி வந்துறேன் அப்படி சொல்லிட்டு செந்தில் போய் மீனாவை கூப்பிடலாம்னு சொல்லி ரூம்குள்ள போய் பாக்குறாரு. செந்தில் அவ்வளவு தூரம் கூப்பிட்டுமே வந்து மீனா சுத்தமா கண்டுக்காம அவங்க பாட்டு படுத்துருக்காங்க. ரூமுக்கு வெளியே நின்று செந்தில் கூப்பிடுறத பார்த்தமே கோமதி கண் முழிச்சிடுறாங்க. உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை, எதுக்கா மீனா கூப்பிட்டு இருக்கிற, காலையில எந்திரிச்சல இருந்து மீனா எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல, அது இப்பதான் டயர்டாக கொஞ்சம் நேரம் படுத்திருக்கு, அது கொஞ்ச நேரம் நிம்மதியா கூட இருக்க விட மாட்டியா, பேசாம போடா அப்படி சொல்லி கோமதி வந்து செந்தில திட்டி வெளியே அனுப்புறாங்க. இருந்துமே அங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லாம மறுபடியும் செந்தில் வந்துட்டு எப்படியாவது மீனாவை எழுப்பி அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போயலாம் அப்படிங்கிற முடிவோட விடாம மறுபடியும் மீனாவை தொந்தரவு பண்ணிட்டே தான் இருக்காரு. செந்திலோட அந்த பிஹேவியர் சுத்தமா பிடிக்க போகாம ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆன கோமதி வந்துட்டு நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் மீனா கண்டிப்பா எந்திரிச்சு வராது, நீ இதுக்கு மேல இங்க ரெண்டு கத்தி வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு கோமதியுமே மறுபடியும் படுத்துறாங்க. இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல, அத்தை மாமா வேற விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனா வராட்டி என்ன நம்மளா போயிட்டு வந்துரும் அப்படி சொல்லி முடிவு பண்ற செந்தில் வந்துட்டு மீனாவை கூப்பிடாம இவரே டைரக்டா வந்து மீனா அவங்க அப்பா அம்மா பாக்குறக்கா கிளம்பிடுறாரு. செந்தில் மட்டும் தனியா வந்திருக்கத பார்த்ததுமே மீனா அவங்க அப்பா வந்துட்டு என்ன மாப்பிள்ள மீனா எதுவும் வரலையா, எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லவாமா, இந்த மீனா என்ன மைண்ட் செட் இப்படி எல்லாம் பண்ணதுனே தெரியல, காலையில இருந்து அந்த வீட்டுல நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, நானும் காலையில இருந்து உங்க வீட்டுக்கு போன வா கிளம்புன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இப்ப போலாம் அப்ப போலாம் அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில மறுபடியும் போய் இப்ப கூப்பிடலான்னு போறேன், பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்கு. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா சுத்தமா மீனா எந்திரிக்கவே இல்ல. அதையும் மீறி நான் மீனா எழுப்புனேன்னா குவார்டர்ஸ்ல தானே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க, தூங்க விட மாட்டீங்க, அத்தை மாமா வீட்டுல தானே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா, இங்க தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா, ஏன் எழுப்பி விட்டீங்க அப்படி சொல்லி சண்டை போடும். அதுக்கு பயந்துட்டு தான் மாமா நான் மீனாவை கூப்பிடவே இல்லை, பேசாம விட்டுட்டே வந்துட்டேன். வர வர மீனாவோட மைண்ட் செட் எனக்கு சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல, அது என்ன நோக்கத்துக்காக அப்படி பண்ணுதுங்கிறது தெரியல. நானும் மீனாவும் சந்தோஷமா இருக்கணும், தனியா இருக்கணும், எங்களுக்கு ஆர்டர் போறதுக்கு யாருமே இருக்க கூடாது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நாங்களே வாழணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்தோம். அதுக்காக தான் மீனாவை ஆசாசியா குவார்டர்ஸ்க்கே கூப்பிட்டு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மீனோட கேரக்டர் எல்லாம் ஒட்டுமொத்தமாவே மாறிடுச்சு. மீனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்பயே மீனாக்கு அந்த குவார்டர்ஸ் வாழ்க்கை சுத்தமா பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது. நான் எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசி மீனோட மனசை மாத்த பார்த்தேன். என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல மாமா, இது சம்பந்தமா நான் படுற கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க வீட்ல இருக்க யார்கிட்டயுமே என்னால இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்ல இருக்க எல்லாருமே மீனாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம உங்ககிட்ட நான் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது பேசி உங்க பொண்ணோட மனசை மாத்தணும். இப்படியே போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கண்டிப்பா மீனா கோட்டர்ஸ்க்கே வர மாட்டேன்னு சொல்லி நிரந்தரமா ஒரு முடிவு எடுத்துரும். அப்புறம் நான் மட்டும் தான் தனியா அந்த கோட்டர்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படியாவது பேசி உங்க பொண்ணோட மனசை மட்டும் மாத்துங்க. என்னால தனியா கஷ்டப்பட முடியல, எனக்கு சாப்பாடு கூட செஞ்சு தர மாட்டேங்குது, எல்லா வேலையுமே நானே பாக்குற மாதிரி இருக்கு, எனக்கு அவங்க பொண்ணுகிட்ட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி பாருங்க அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்து அழுகாத குறையா மீனா கிட்ட மீனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டயுமே கெஞ்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே பாண்டியன் வீட்டுல கூட்டம் நிறையவே இருக்கு, அந்த வீட்டுல கண்டிப்பா மீனா செந்திலால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால செந்தில் எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரியான முடிவு. செந்தில் மீனா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க, ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறப்ப எதுக்கு அந்த பாண்டியன் வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும். மாப்பிள்ள சொல்றபடி குவார்டர்ஸ்ல இருந்தா தான் ரெண்டு பேருமே பணத்தையும் மிச்சம் பண்ண முடியும், மத்தவங்களோட தொந்தரவு இல்லாம அவங்க பாட்டு நிம்மதியாவும் இருக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் தான் இந்த மீனா அப்படி பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்க கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆர்லியே நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க வீட்டாளுங்க எல்லாருமே மீனாக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்க வீட்டாளுங்க நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உங்களுக்கு மட்டும் தான் மாப்பிள்ள சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி மீனா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேச வேண்டாமாமா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேச வேண்டாமாமா, மீனாவோட மனசை மட்டும் மாத்தி மீனாவை என் கூட நிம்மதியா வந்து குவார்டர்ஸ் கூட வாழ சொல்லுங்க, எனக்கு அதுவே பெரிய உதவியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்து மீனா அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க வீட்டுல சரவணன் வந்துட்டு ஆதார் கார்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் தங்கமேல் வந்துட்டு ஆதார் கார்டு பத்தின விஷயத்தை பேசணும்னா ரொம்பவே பயமும் பதட்டமாவும் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இந்த ஆதார் கார்டுல என்ன ஒரு உண்மையை மறைச்சிருக்குன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விலங்கம் இருக்கு, அதனாலதான் தங்கமேல் வந்துட்டு ஆதார் கார்டை பத்தி பேசினாலே பயப்படுது அப்படிங்கிறது சரவணனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இதனால எப்படியாவது போராடி தங்கமேல் இருந்து ஆதார் கார்டு வாங்கலாம்னு சொல்லி சரவணன் முடிஞ்ச அளவு போராடி பாக்குறாரு. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே தங்கமேல் வந்து சுத்தமா சரவணனை கண்டுக்கவே இல்ல. வீட்டுல எல்லாரும் தீபாவளிக்காக வந்திருக்காங்க, வீடே ஃபுல்லா அவ்வளவு வேலை கிடக்கு, இந்த நேரத்துல உங்களுக்கு எதுக்கு மாமா ஆதார் கார்டு, அதெல்லாம் எப்பயா ஃப்ரீயா இருக்கிறப்ப பாத்துக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, சமையல் வேலை இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியாவே சரவணன் இருந்து தங்கமேல் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி தங்கமேல் ஒவ்வொரு வாட்டியும் ஆதார் கார்டு கேட்கறப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சு போறதை பார்த்ததுமே சரவணன் வந்து நல்லாவே உறுதி பண்ணிடுறாரு. அப்ப கண்டிப்பா தங்கமேல் இந்த ஆதார் கார்டு விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி கோட்டை விட்ட மாதிரி இந்த தடவை விட்டுறக்கூடாது, எப்படியாவது அந்த ஆதார்
கார்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது தெரியாம சரவணன் ரொம்பவே குழப்பத்தோட சுத்திட்டு இருக்காரு. வீட்டுல வேற எல்லாருமே இருக்காங்க. இதை விட்ட நல்ல வாய்ப்பும் கிடையாது. வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே தங்கமேல் ஆதார் கார்டு எடுத்துட்டு வர வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட காரணத்தை சொல்லி சமாளிக்க முடியாது. இதை விட்டா வேற வழியே இல்ல அப்படி சொல்லி யோசிக்கிற சரவணன் வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிடறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிடறாரு. ரொம்பவே பக்காவான பிளானோட வர சரவணன் வந்துட்டு எலெக்ஷன் நெருங்கிறதுனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்களாம். இப்பதான் என்னோட ஃப்ரெண்டு போன் பண்ணி எல்லா விஷயமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க கணக்கெடுக்க வரப்ப வீட்டுல எல்லாருமே இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு எல்லாத்தோட இருந்தா போதுமா, நம்ம வீட்டுல இப்ப எல்லாரும் வேற இருக்கோம்ல, அதனாலதான் இப்பயே உங்ககிட்ட சொல்லி வச்சலாம்னு சொல்லி முன்னாடியே சொல்றேன். நீங்க யாருமே இதுக்காக மறுபடியும் அலைய தேவையில்ல. உங்க எல்லாரோட ஆதார் கார்டை என்கிட்டயே கொடுங்க. அந்த ஆதார் கார்டை கொண்டு போய் நானே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க யாருக்கும் சிரமமும் இல்ல, நீங்க யாரும் வீட்லயே இருக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டு சரவணன் பொய்யா ஒரு விஷயத்தை சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வைக்கிறாரு. சரவணன் சொல்றதை பார்த்து இங்க மீனாவே சாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானே கவர்மெண்ட் ஆபீஸ்ல தானே மாமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி எதுவும் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் வரலையே, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் வந்த மாதிரி தெரியல. நீங்க என்ன மாமா புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி மீனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி சரவணனுமே எதிர்பார்க்கல. உடனே ரொம்பவே தெளிவா சமாளிக்கிற சரவணன் வந்துட்டு என்ன மீனா அப்ப நான் சொன்னா நம்ப மாட்டியா, என் மேல நம்பிக்கை இல்ல, என் ஃப்ரெண்ட் இப்பதான் போன் பண்ணி சொன்னா உங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது, நீங்க எதுக்கு தேவையில்லாம அலையணும், அதுக்காக தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம் அப்படி சொல்லி சரவணன் சொல்றாரு. உங்க மேல நம்பிக்கை இல்லாம ஆமா எங்களோட ஆதார் கார்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறோம், மத்தவங்களோட ஆதார் கார்டு எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ஆதார் கார்டு எடுத்து சரவணன் கையில கொடுக்குறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரோட ஆதார் கார்டுமே இப்ப சரவணனோட கைக்கு வந்துருச்சு. தங்கமேல் மட்டும் எதுவுமே பேசாம திருத்தல் முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன தங்கமேல் பாத்துட்டு இருக்கிற, வீட்டுல இருக்க எல்லாருமே ஆதார் கார்டு கொண்டு என் கையில கொடுத்துட்டாங்க, நீ மட்டும் என்ன எடுத்துட்டு வராம இருக்க, போய் ஆதார் கார்டு எடுத்துட்டு வா அப்படி சொல்லி சொல்றாரு. வழக்கம் போல மறுபடியும் சமாளிக்க பாக்குற தங்கமேல் வந்துட்டு எல்லாருமே பசியா இருக்காங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கணும், நிறைய வேலை இருக்கு, இப்ப எதுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரீயா இருக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படி சொல்லி சமாளிச்சு தப்பிக்க பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு அவசரமும் இல்ல தங்கமேல், உன்னோட ஆதார் கார்டு பீரோல தானே இருக்கு, அதை எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்க தான் இருக்கேன், வெயிட் பண்றேன், நீ போய் ஃபர்ஸ்ட் உன்னோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வா அப்படி சொல்லி சரவணன் இங்க வர்ற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நீங்க வேணா சொல்லுங்க, நாங்க வேணுமா ஹெல்ப் பண்றோம், நாங்களும் சும்மா தானே இருக்கோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆதார் கார்டை தேடுவோம் அப்படி சொல்லிட்டு இப்ப மீனாராஜி அரசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆதார் கார்டு தேட தயாராயிட்டாங்க. இதனால ரொம்ப பயந்து போற தங்கமேல் வந்துட்டு இப்போதைக்கு எப்படியா தப்பிச்சா போதும் அப்படி சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஆதார் கார்டு அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே வீண் போயிருச்சு. நாளைக்கு காலையில முதல் வேலையை போனதுமே இந்த தங்கமேலோட அப்பா கிட்ட இருந்து ஆதார் கார்டை வாங்கி பார்த்தோம் அப்படி சொல்லி சரவணன் முடிவு பண்ணிடுறாரு. எப்படியோ இன்னைக்கு நைட்டு தப்பிச்சிட்டோம், நாளைக்கு ஃபுல்லா எப்படி தப்பிக்க போறோம் என்ன பண்ண போறோம் தெரியல சொல்லி தங்கமேல் வந்து பத்திரத்தோட தூங்கவே போறாங்க. காலையில எந்திரிச்சுமே முதல் ஆள கடைக்கு போற சரவணன் வந்துட்டு நானும் தங்கமேல வெளியே போறோமா, சர்ப்ரைஸா தங்கமேல நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், எனக்கு அதுக்காக தங்கமேலோட ஆதார் கார்டு தேவைப்படுது, தங்கமேல்கிட்ட கேட்டேன் அந்த ஆதார் கார்டு உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிச்சு, அந்த ஆதார் கார்டு தரீங்களா அப்படி சொல்லிட்டு சரவணன் கேட்கிறாரு. மாணிக்கமா வந்து சரவணன் கேட்கும் யோசிக்காம ஆதார் கார்டு எடுத்து கையில கொடுத்துறாரு. ஆதார் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போற சரவணன் வந்து அதுல டேட் ஆஃப் பர்த் பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நம்ம நினைச்சது சரியா போச்சு, இந்த ஒரு உண்மை எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் தங்கமேல் இத்தனை நாளா ஆதார் கார்டு என் கண்ணிலே காட்டாம இருந்திருக்கு. அப்ப உண்மையிலே தங்கமேலுக்கு நம்மளோட வயசு கூட தான் போல, இந்த உண்மையை மறைச்சுதான் நமக்கு தங்கமேல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா, இன்னும் என்னெல்லாம் உண்மை மறைச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்ப டென்ஷனோட உட்கார்ந்திருக்காரு. கரெக்டா அந்த டைமுக்கு வீட்டுக்கு குழலியுமே வந்துடுறாங்க. என்னடா சரவணன் வீட்டுல இருக்க எல்லார்ட்டுமே ஆதார் கார்டு வேணும்னு கேட்டியா, என்னோட ஆதார் கார்டை மறந்துட்ட பாரு, இந்த வச்சுக்கோ அப்படி சொல்லி அவங்களோட ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. பதில் எதுவுமே பேசாம தங்கமேலோட ஆதார் கார்டை பார்த்து டென்ஷனா உட்கார்ந்திருக்கிற சரவணன் வந்து குழலி வந்திருக்கிறதே மறந்துடுறாரு. என்னடா தங்கமேலோட ஆதார் கார்டை பார்த்துட்டு இருக்க, கூட நானும் பாக்குறேன் அப்படி சொல்லி குழலி ஆதார் கார்டை வாங்கி பாக்குறாங்க. அப்ப தங்கமேலோட டேட் ஆஃப் பர்த் பார்த்து இப்ப குழலியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா டேட் ஆஃப் பர்த் இப்படி போட்டுருக்கு, அப்ப தங்கமேலுக்கு உன்னையோட 2 வயசு கூட தானா அப்படி சொல்லி குழலி கேக்குறாங்க. சரவணன் பதில் எதுவுமே பேசாம தலையை கீழ போட்டு அமைதியா நிக்கிறாரு. உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு பேசுற குழலி வந்துட்டு நம்மளாம் நினைச்ச மாதிரி தங்கமேலுக்கு சரவணனோட வயசு கம்மியெல்லாம் இல்ல, தங்கமேல் வீட்டுல போய் சொல்லி தான் சரவணனுக்கு தங்கமேல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க வேணா ஆதார் கார்டை பாருங்க, தங்கமேலுக்கு சரவணனோட 2 வயசு கூட அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட ஆதார் கார்டு எடுத்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே குழலி காமிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த அன்னைக்கு குழலி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லி தங்கமேல் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியும் வசமா சிக்கிட்டதால தங்கமேலுக்கு அடுத்து சொல்லி சமாளிக்கிறதுக்கு எந்த ஒரு பொய்யுமே இல்ல, எல்லார்கிட்டயும் மாட்டியாச்சு அப்படிங்கிற தெரிஞ்சதும் தங்கமேல் எந்த ஒரு பதிலுமே பேசாம தலையை கீழ போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த தங்கமேல் வந்துட்டு சரவணன் கிட்ட மாட்டாங்களோ இல்லையோ குழலி கிட்ட மாட்டிக்கிட்டாவது இந்த தங்கமேல் பத்தின உண்மையெல்லாம் குழலி ரொம்பவே தைரியமா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவாங்க. இதனால இந்த ஆதார் கார்டு விஷயத்துல குழலி தலையிட்டாதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.